நாம் ஜெபம் பண்ணிட்டு சுகமேலாம் ஏற்றலோட ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றிகளை காலையிலேதான் நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம் நல்லவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் praise the Lord praise the Lord praise the Lord praise the Lord ஆண்டவரே இயேசுவே இறைவாகிய சிக்கித்து வந்திருக்கிற சகோதரன் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த காலங்களிலே நோக்கி பார்க்கிறோம் ஆராதனை ஆசீர்வதிங்க பாடல் ஜெபம் செய்திகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே விஷயங்கள் பகவான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வீட்டிலிருந்தும் உங்கள் வார்த்தைகளை கேட்கப்படுகிற ஆசீர்வாதம் நாம மையப்படுத்தும் புதிய மையம் செலுத்துகிறோம் என்பதை மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென். இயற்கையிலே நாங்கள் சொல்ல போவதில்லை எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க பாடலை நாம் நாங்கள் சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க சமாதான காரணம் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணம் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிக்கும் தேவன் நீங்க தானே இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிக்கும் தேவன் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில
சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தை பார்த்து எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவை உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். காணவராலயம் எனக்குள்ள இயேசு. காணவராலயம் எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நிறுத்தம் இன்னவர்கள் எதுவும் கேட்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. வாழ்வோ சாவோ அல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ அல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன லோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா. இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உங்கள் அன்பு நதியின என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உங்கள் அன்பு நதியின என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுராஜா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களை செய்கிறவரே செய்கிறவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசு
உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் ஆமென் ஹalleluya 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 Lord வைத்திருக்கிற நம்முடைய நாட்களா பாக்கியே நாட்களா நடத்துவீரே நாட்களா நடத்துவீரையா எல்லாத்தையும் உங்களை காத்தீரே ஸ்தோத்திரம் 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 சாடே வார்த்தை தங்களை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் 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 அன்றைய சகல மக்களையும் அன்றைய அப்பாதி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே எரிகோ மதில் மீது அசைவாடே நீர்
எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மீது அசைவாடினீர். எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மத்தியில் அசைவாடுமே. எங்கள் சபையில் அசைவாடுமே. எங்கள் மக்கள் மேல் அசைவாடுமே. இந்த ஊழியத்தில் அசைவாடுமே. அல்லேலூயா, 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 Hallelujah. 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 Seputar nasi berkepala yang awal sampai memiliki zaman. Amin. Untuk செய்திகளாக செல்வோம். நீதிமொழிகளின் புத்தகம் ஒரு நல்ல உதாரணமான புத்தகம். 31 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை நம்ம தினமும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்தாலும் ஒரு மாசத்துல முடிச்சிடலாம். நீங்கள் அப்படி வாசிக்க பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதையும் கூட அதை தினமும் வாசிக்கிறவனாக இருக்கும். நீதிமொழியின் புத்தகத்துல பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டது. நாம் பொருளாதாரத்தை எப்படி நாம் பெறுவது என்பதை குறித்தும், எப்படி அதை சேமிப்பது என்பது குறித்தும், எப்படி நாம் பொருளாதாரத்தை பெருக்குவது என்பது குறித்தும் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே அதிகமாக எழுதப்பட்டுள்ளது. நீதிமொழியின் புத்தகம் செல்வம் நிறைந்த புத்தகம் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தை நாம் அடிக்கடி படிக்க நமக்கு என்ன உண்டாகும்? செல்வம் உண்டாகும். நம்ம நீங்கள் படிக்கணும். ஒரு செல்வத்தை ஆண்டவர் அதிகப்படுத்தி பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவோம். நீங்கள் நாளுக்கு நாள் எல்லாவற்றையும் பெருகவே. முதலாவதாக இன்றைய செய்தியின் தலைப்பு பொருளாதாரத்தை பெருக்குவது எப்படி, செல்வத்தை பெருக்குவது எப்படி. முதலாவதாக அதிகாலையிலே கர்த்தரை தேடினால் செல்வம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். நீதிமொழி 8:17 வாசி. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் நம்ம கர்த்தரை தேட, அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கும். முதலே 8-18 வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் கனமும் நிலையான நிலையான பொருள் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆண்டவரை நாம் அதிகாலையில் தேடும் போதே அவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஐஸ்வர்யத்தை தருகிறார், கனத்தை தருகிறார், கனப்படுத்துகிறார், நிலையான பொருள்களை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். நிலைத்திருக்கிற பொருள்கள், நல்ல நிலங்கள், நல்ல வீடுகள், நல்ல வேலைகள், எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறையானவர்களை கொடுக்கிறார். நம்ம நிலை இல்லாமல் அழைத்து கொண்டு இருக்கோம். ஏனென்றால் கர்த்தரை தேடாததால், அதிகாலையிலே தேடாததுனால, நாம் சோம்பேறிகளாக இருப்பதனாலே நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். நிலையான வேலை, நிலையான ஆசீர்வாதங்கள் இல்லை. அவர்கள் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் சொல்லிட்டு, ஆகவே கர்த்தரை அதிகாலை தேடுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் வசனம் வாசிக்கும். உன்னையும் தங்கத்தையும் பார்க்கிறோம், என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிறோம், என் வருமானம் நல்லது. அவர்கள் ஆண்டவர் எனக்கு பொண்ணை தரல, தங்கத்தை தரல, அதை தரல, இதை தரல நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலன் நல்லது. அல்லேலூயா. சம்பாதிக்கிறதுக்காக பலனை தருவதாக உபாவத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே பலன் நல்லது. ஆண்டவருடைய பலன் நமக்கு எல்லாவற்றை விட மேலாகும். அல்லேலூயா. முன்னோர்களால் தங்களுக்கெல்லாம் ஒரு பலன் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஆஸ்பத்திரியில எல்லாத்தையும் நம்ம அடிச்சிடும், எல்லாம் போயிடும். ஆண்டவருடைய பலன் நமக்கு தர, என் பலன் நல்லதுன்னு சொல்றார். சுத்த வெள்ளியை பார்க்கிறோம், என் வருமானம் நல்லது. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நல்லது. அல்லேலூயா. ஆகவே அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், கனத்தை, நிலையான பொருள்களை தரும். 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கு, மெய்யான பொருள்களை சுதந்தரிக்கும் படிக்கு, அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அதிகாலை நேசித்து தேடுகிறவர்களுக்கு மெய் பொருளை சுதந்திரிக்க திரும்ப செய்கிறார். அவருடைய களஞ்சியங்களை என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், நியாயமான பாதையிலே நடத்தி ஆசீர்வதிக்கிறார். நியாயமாய் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் நியாயமான பாதையை நடத்துகிறார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம் ஒரு நல்ல தராசாக இருக்கணும், நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலையிலே கர்த்தரை தேடினவர்கள் யார் யார் என்று நாம் பார்க்கும் போது ஆதியாகமம் 22:3 நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்ன செய்தானா? ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் பலி செலுத்த சொன்ன போது அவனை தேடி என்ன செய்யறான்? தேடி போறான், ஈசாக்கை கூட்டிக் கொண்டு கர்த்தரை தேடுகிறார். கர்த்தர் பலி செலுத்த வேகமாக புறப்பட்டு போகிறார். அது எல்லாரையும் தேடுகிற ஒரு நல்ல பழக்கம் ஆபிரகாம் இருந்தது. அதனாலே ஆபிரகாம் வெள்ளியை கொண்டு நிறைந்த சீமானாய் கர்த்தர் அவனை உயர்க்கிறார். ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விசுவாசத்தையும் தகப்பனாகவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும்
அவர் முக்கியதாகவும் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட உயர்வு அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்க காரணம் ஆதியாகமம் 28:18 நாம் படிக்கிறோம். யாக்கோபு அதிகாலை கர்த்தரை எழுதுகிறான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பக்கத்துல கூப்பிடுவாங்க. அவங்க பணம் நல்ல சொல்லுள்ள அவரை அதிகாலை எழுந்து தனியா படுத்துறான். ஆனாலும் தனியா அதிகாலை எழுந்துறான். ராத்திரிலாம் ஆண்டவரோட பேசியிருக்கிறாரு. பல சொப்பனங்கள்லாம் கண்டு கலங்கி போயிருக்கிறான். ஆனாலும் அதிகாலை எழுதுறோம். நம்ம என்ன செய்யறோம்? அதிகம் ரொம்ப வேலை செய்யறோம். அதனால அவன் தூக்குறேன்னு தூக்கிறான். அதனால ஆசீர்வாதங்கள் குறைஞ்சுவதை, பெருமைகள் குறைஞ்சிருதை, நன்மைகள் குறைஞ்சிருதை. யோபு 1:5 வாசிக்கும். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாரமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். என்ன செய்யலாம்? பலி செலுத்துவார். சோத்திர பலிகளை செலுத்தம், துதி பலிகளை செலுத்தம், நன்றி பலிகளை செலுத்தம், ஆவியாத்மா செலுத்த ஜீவபலியாக ஒப்புக்கொள்ளும். இருந்து துதித்தனால என்ன செய்யலாம்? ஒவ்வொரு ஆண்டவர் என்ன செய்யல? எல்லா சூழ்நிலையும் மாற்றி அவங்க ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். பெரிய பரிமாணங்களாக நடக்கிறார். 24 படிக்கிறோம். மோசே அதிகாலையில் மலையின் அடிவாரத்திலே பலி செலுத்துகிறார். 24:4 மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். மோசே அதிகாலை எழுந்து மலையின் வாரத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எல்லாரும் தான் எழுந்திருக்கிறார். தேடியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகாலை எழுந்திருக்கிறார். 14:40 படிக்கிறோம். ஜனங்கள் அதிகாலை எழுந்து அவர்கள் கானான் தேசம் போக ஆயத்தப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 45 படிக்கிறோம். 46 படிகள். இவ்வாறுமே அதற்கு சகாயம் பண்ணுவா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணும். நமக்கு சகாயம் பண்ணும். இவாளுக்கு சகாயம் உதவி உண்டு, காசு உண்டு, ஆதரவு உண்டு, அனுகூலம் உண்டு, அடைக்கலம் உண்டு. ஆண்டவர் கூட நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலை தேடினால் என்ன பெருகும்? செல்வம் பெருகும். பொருளாதாரங்களை பெருக செய்வான். 2வது, கர்த்தரை பணத்தினாலே கனம் பண்ணினால் பொருளாதாரம் பெருகும், செல்வம் பெருகும். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பொருளாலும்
கர்த்தரை கனப்பணம் பொழுது களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்ப செய்வார். அவைகள் டாக்டர் செய்வார். ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார். கர்த்தரை நம்ம பணத்தினால் கனப்பணம், ஊழியர்களை கனப்பணம், பணத்தினால் கனப்பணம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 24, 25. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் கிஸ்னித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கிஸ்னித்தனம் பண்ணவர் உழைத்தற்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும், உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதாரண குணமுள்ள ஆத்மா என்ன செய்வான்? செழிக்கும். உதாரணமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கணும். உதாரண குணமுள்ள ஆத்மா என்ன செய்வான்? செழிக்கும். பொருளாதாரம் பெருகும், செழிப்பு பெருகும். ஆகவே ஊழியர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் 2 ராஜாக்கள் 12:9 படிக்கும் பொழுது ஆசாரியனாகிய யோய்தா என்பவன் ஒரு பெட்டியை செய்து வந்த துவாரமிட்டு ஆலயத்திற்கு கொண்டு வந்து வைத்தார். ஆசாரியனாக யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை வீடு தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். யோய்தா என்பவரின் ஒரு ஆசாரியர் முதல்ல தேவாலயத்துக்கு ஒரு பெட்டியை செய்து வந்து அது ஒரு ஓட்டை போட்டு காணிக்கைகள் அதில் போடும்படியே செய்யலாம், ஏற்பாடு செய்கிறான் என்று சொல்லிப்பார். அங்க உள்ள ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன செய்யலாம்? காணிக்கைகள்லாம் அதில் போட்டாங்க. என்ன வாசம் அப்படி கர்த்தரை கனம் பண்ணினான். யோய்தா என்பவன் என்ன பார்க்கிறான்? முதல்ல அவன் தான் காணிக்கை பண்ணி செய்கிறது. கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதித்திருப்பான். 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறோம். யோசியா ராஜா நீ பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக அதிலிருந்து வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொத்தர்களுக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களை வெட்டின கற்களையும் வாங்குவதற்கும் செலவழிக்க வேண்டும். யோசியா ராஜா ஒரு நல்ல ராஜாவா இருந்தான். அவன் ஆலயத்திற்கு என்ன செய்யறான்? அதை ஆலயத்தை செயல்படுத்துவதற்கும் அந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பதற்கும் அந்த பணிமுட்டுகள் எல்லாம் செய்வதற்கும் ஆலயத்துக்கு வந்த பணத்தை என்ன செய்யறாங்க? ஜனங்களுக்கு வாங்கி அதை ஊழியர்களிடத்திலே கொடுத்து அதை கொண்டு தேவ ஆலயத்தை பழுது பார்க்கிறார். கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவனாக இருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14 வரைகள் யோசியா ராஜா கர்த்தருக்கு காணிக்கைகள் செலுத்தி கர்த்தரை கனமணி ஆலயத்தனம் பாதுகாப்பதனால அவனை என்ன செய்தார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை போல ஒரு ராஜா இல்லை என்று சொல்லி 2 ராஜாக்கள் 23, 25 சொல்லுகிறார். 1 நாளாகமம் 22:14 படிக்கும் பொழுது தாவீது ராஜா படிக்கிறோம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக கஷ்டப்பட்டாலும் கூட என்ன செய்யறாரு? கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து
பொன்னையும் காலம் பொன்னையும் 10 லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையோ இரும்பையோ சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தே காவிதை பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய ஆலயத்தை ஆண்டவர் கட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட மகனாவது கட்டுவாங்க, நாமத்தை எப்படியாவது கனமண்ணனும் சொல்லி அத்தனை கனமானுதான், பணத்தினாலே கனமானுதான், பொருளால் கனமானுதான். அவன் 1 லட்சத்தாவது பொருள், 10 லட்சத்தாவது வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரங்கள், கற்கள் நிறைய செய்யலாம். ஏதாவது நிறைய உண்டு, நிறைய சேர்க்கிறான். அவர்கள் அத்தனை கவனமாய் நேசித்தார். தாவீது போல அத்தனை அதிகமாக நேசித்தவர்கள் யாரும் முடியாது. சங்கீதங்கள் வாசகம்னா இதே அடைக்கலம் போட்ட நன்மலை இதுதான் தஞ்சம் சொல்லி படித்துக் கொடுத்தான். உடைய பார்க்கவே இருந்தான். அவன் தங்கள் ஆசையை வகித்தார் என்று சொல்லிப்பான். அவர்கள் எவ்வளவு ஆசைப்பான். ஒரு காலத்துல ஒவ்வொரு காட்டில் இல்லாம அலைகள் ராஜாவை உயர்த்தி ஆசீர்வாதத்தை கொடுத்தான். கர்த்தரை பணத்தினாலே கனம் பண்ணினால், பொருளால் கனம் பண்ணினால் நம்முடைய வாழ்விலே நம்மை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும். மத்தேயு 17:27 பார்க்கிறோம். மீன் கூட கர்த்தருக்கு கொடுத்திருப்பார். 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இராதபடிக்கு இக்கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். மீன் கூட என்ன செய்யுது? கர்த்தருக்கு பணம் தேவைப்படும் போது அது கூட கொடுக்கும். அதுக்காக என்ன செய்யுது? ஆண்டுடைய சுத்தத்தை அறிந்து பணத்தை வாயிலே கட்டி கொண்டு வந்து ஒரு கடலுக்குள்ளே நடந்திருக்கோம். 7 எடுத்து கொண்டு வந்து மீன் கூட பார்க்க வார்த்தையான ஆண்டவருக்கு வெள்ளி பணத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த வரியை செலுத்த முடியல, சீசன்லாம் வரி செலுத்த முடியல, சீசனுக்கும் வழி கட்டினார். மீன் என்ன செய்து கொடுத்து மீன் கொடுக்கிற ஒரு சுவாபம் உள்ளதாக இருக்கிறது பாருங்க. அதனால இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கடல்ல மீன்கள் பெருகத்தான் செய்கிறது. உலகம் முழுவதும் மக்கள் கடல் மீனை வாங்கி சாப்பிடுகிறார். பெரிய கூட போகுது, அது பொறுப்பு கொடுத்த பிறகு மீன் தன்னையே கொடுக்கும். ஆகவே நம்மையும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இது நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போதே நாமும் நாளுக்கு நாள் பெருகும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய பணத்தை கர்த்தருக்கு எடுத்து கொடுத்தோம். சவுல் ராஜா கர்த்தருக்கு ஒன்றுமே செய்யல. சவுல் ராஜா ஒன்றுமே செய்யல. ஆனா அதனால அவனும் குடும்பம் எல்லாம் அழிஞ்சிடும். சூனைமையால் பார்க்கிறோம். சூனைமையாள் அந்த எலிசாவை பார்க்கிறது. இவர் ஒரு பரிசுத்தமான மனிதன். இவருக்கு ஒரு அரைவேட்டை கட்டி, இவருக்கு ஒரு கட்டளை செய்து, ஒரு மேஜையை செய்து, நாற்காலி செய்து அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு என்ன செய்தாலும் மாடியில் ஒரு அரைவேட்டை கட்டி எல்லாருக்கும் நமக்கு செய்து வசதிகளை உண்டாக்கும். அதனால அவருக்கு பிள்ளைகளாக குறைகள் நீங்கிட்டு இருப்பார். சாரிபாத் உதவியும் இந்தியாவை கனமணி சிறு அப்பத்தை கொடுத்த போது அதனாலெல்லாம் ஆண்டவரை கோசித்து இவரை விடாமல் நடத்தி குடும்பத்தார் எல்லாரும் காக்கப்பட்டார். மார்த்தாள் மரியாள் வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாக உபசரித்தார். ஆகவே அந்த குடும்பத்திலும் பெரிய அற்புதங்களை செய்தார். அத்தனை நாம் எல்லாருக்கும் கனப்பட வேண்டும்.
எப்படி கனம் பண்ணுவது என்பதை நாம் நல்லா அறிந்திருக்கிறோம். இந்த சிறியதை ஒருவருக்கு என்னை செய்துள்ள எனக்கே செய்து சொல்லி ஆடுவது. ஆகவே ஊழியக்காரர்கள் நீங்கள் செய்வது கர்த்தருக்கு செய்வது. ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்கள், ஊழியர்களுக்காக கொடுங்கள். மல்கியா 3:10 சொல்லப்படுது, அசுவா காணிக்கையினாலே நீங்கள் என்னை கனம் பண்ணாமல் இருக்கிறீர்கள். அசுவா காணிக்கையினாலே கனம் பண்ணுங்கள், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுங்கள். நம்படாத ஆசீர்வாதம் தர வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்கள். ஆகவே சபிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இராமல் நல்ல செழிப்பாய் பொருளாதாரத்தில் பெருகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க கர்த்தரை நாம் பணத்தினாலே கனம் பண்ணுவோம். மூன்றாவதாக கடினமான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 10:4 வாசிகள். சில வசனங்களை வாசிப்போம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ என்ன செய்யும்? செல்வத்தை உண்டாகும். இந்த சோம்பர் கையால் வேலை செய்ய வேலை ஒப்புடா. அது முதலாளிக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். முதலாளியும் நல்லா இருக்க மாட்டான், நீங்களும் நல்லா. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை சுறுசுறுப்பா செய்யணும். ரசம் வச்சாலும் சுறுசுறுப்பா செய்யணும். என்னுடைய மனைவி பாஸ்கரமா நல்லா ரசம் வைப்பார். அது புளிய கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு சீரகம் போட்டு பிசைஞ்சு புடைஞ்சி ரசம் வச்சாங்க. நல்லா கஷ்டப்பட்டு ஒரு ரசம் வச்சாலும் கஷ்டப்பட்டு செய்யணும். அதிகமாக வேலை செய்யணும். அதிகமாக வேலை செய்து செய்தாதான் எதுவுமே நல்லா இருக்கும். இரவு முதல் நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நீதிமொழிகள் 13:4 நாம் படிக்கிறோம். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நேரம் விரும்புறாங்க, வேணும்ன்றாங்க. ஆனா ஆண்டவர் அறிந்திருந்தும் அதிகமா வேலை செய்ய மாட்டேங்கிறான், அதிகமா ஜெபிக்க மாட்டேங்கிறான், அதிகமா கர்த்தரை தேட மாட்டேங்கிறான், அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட மாட்டேங்கிறான், அதிகமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யறது, அதிகமாய் கர்த்தரை நேசிக்கும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். சோம்பேறியா இருந்தால் விரும்பி ஒன்றும் பெற முடியாது. ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியா. ஜாக்கிரதையாய் தேடணும், வேலைகளை ஜாக்கிரதையாய் செய்யணும், செய்யணும். அப்போ நம்முடைய ஆத்மா கூட என்ன செய்யுமா? புஷ்டியாய் வியாதி வராது. ஜாக்கிரதையாய் வேலைகளை செய்யணும். நீதிமொழி 21:25 படிக்கலாம். சோம்பேறியின் கைகள் 21:25 வாசிங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்க மாட்டேன். அதனால அவனுடைய ஆசைகள் அவனுக்கு அவனையே கொல்லும். ஆசை ரொம்ப பண்றான், ஆனா வேலை செய்ய கஷ்டமா ஆசையை அவனை ஒன்றும். நமக்கு அறிவு இருக்குது, திறமைகள் இருக்குது, ஆனாலும் கூட நம் ஜாக்கிரதையாய் சுறுசுறுப்பாய் வேலை உழைக்காவிட்டால் நாம் நிலத்தினுடைய பொருளாதாரத்தில் செழிப்பை காண முடியாது. நீதிமொழிகள் 14:23 வாசி. சகல பிரயோஜனம் உண்டு, புதிர்களின் பேச்சு வறுமையை மாத்திரம் தரும். நிறைய பேசுவான், பேசுவான். ஒண்ணு அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதனால வறுமை தான் வரும். என்ன வரும்? பேச்சு எவ்வளவு குறைக்கிறாங்களோ அவ்வளவு நல்லது.
வேணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் பலனை முந்தி வந்தடைவான்னு சொல்லி பிரயாசம் உழைக்கணும். யாக்கோபு பார்வை இரவு தான் உழைக்கலாம். அவனை கத்த ரெண்டு பெரிய ஆசீர்வாதங்கள் பரிவாரங்களாக என்ன செய்தாராம்? நிரப்பினார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 38, 31, 38. இந்த 20 வருஷ காலம் நான் உம்மிடத்தில் யாக்கோபு மாமனார் சொல்றான், இந்த 20 வருஷ காலமா உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளையாடுகளும் சிறையடியவில்லை. உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளையாடுகளும் சிறை அழியவில்லை. சிறை அழியாமல் பத்திரமா பார்க்கிறான். 20 வருஷம் கண்காணித்து பார்த்துக்கிறான். உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. மந்தையின் கடாக்களை தின்னவில்லை. மாமா ஆடுதானே அவனை அடிச்சு சாப்பிடல. கடாக்களை நாம் தின்னவில்லை. நம்ம ஒரு 1000 ரூபாய் நம்ம இருந்ததுன்னா உடனே என்ன செய்யணும்? கறிமீன் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனா யாக்கோபு ஆடுகள் நிறைய இருந்தாலும் கூட ஒரு ஆட்டை கூட அடிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியும் கூட சாப்பிட விஷயம் பண்ணிக்கலாம். விரும்ப மாட்டேங்கிறான். சேர்க்கணும்னு என்ன செய்யலாம்? சேர்க்கிறான். நம்ம வீட்டுல 4 கோடி இருந்தா ஒன்று அடிச்சு சாப்பிடுவோம். யாக்கோபு ஏராளமா ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தாலும் ஆட்டுக்குடியை கூட அடிச்சுக்காம செய்யலாம். ஆனா அவன் விரும்ப மாட்டேன். காரணம் அவன் சம்பாதிக்கணுங்கிற ஒரே கொள்ள இரவுகளாய் உழைக்கிறவனாக இருந்தான். சோம்பேறியாக இருந்தான். அவன் என்ன சொல்லுவாங்க? வாழை கட்டணும், வாழை கட்டி வைத்த கட்டி நம்ம வாழணும் வாங்க. அதுபோல வாழை கட்டுறான், வைத்த கட்டுகிறான். அவன் அப்படி இருக்கிறான். பசியிலும் தாகத்திலும் இருந்து ஆடுகளை பத்திரமாய் இருக்கிறான். சொற்பகள் கண்காணித்து மேய்க்கிறான். கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாய் செய்கிறான். அதனாலே கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதித்தார். அத்திவாசிகள் பீருண்டதை நான் நம்மிடத்துக்கு கொண்டு வராமல் பீருண்டதை உடனே கொண்டு வர பீருண்ட 2 ஆட்டை தரையும் அழைத்து போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுக்குறேன். அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். உண்மைதான். வேலைக்காரங்க சொல்றாங்க 2 நாட்டுக்கு 50 உண்மைதான். அதுக்கு நான் என்ன செய்யறேன்? பீருண்டதை உனக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். அதுக்காக நான் 2 ஆடுகளை அழைத்து அதுக்காக 2 ஆடுகளை என்ன செய்யறது? பதிலா ஞான கொடுக்கிறார். பகலிலே களவு போனதையோ இரவிலே களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். களவு கொடுக்கிறான். என்ன செய்வாங்க? யாரோ கேட்டு போயிட்டான். நாங்க ராவணன் அப்படிப்பட்டவன் அல்ல. பயங்கரமான விட மாட்டேங்கிறான். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது. அதெல்லாம் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா. நீங்க தூக்கத்தை விட்டா தரித்திரவான் நீதிமொழி 20:13 வாசிக்கலாம். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் ஆகும். நீதிமொழி 10 60 நாளிலே தூங்குகிறவன் லட்சை உண்டாக்குவான்னு சொல்லி 23, 21 சொல்லி தூக்கம் கண்ணைகளை கொடுத்து வைக்கும் என்று சொல்லப்படுது. 1 ராஜாக்கள் 3:19 வாசிக்கிறோம். ஒரு சாலமோன் ராஜாவுக்கு 2 பெண்கள் வந்து நியாய தீர்ப்புக்கு வர்றாங்க. அப்போ சொல்றா, ஐயா இவன் தூங்குறதுனால குழந்தை மேல படுத்துட்டா அந்த குழந்தைய போட்டு ஏமாந்தே சொல்லி அதை நியாயத்துக்கு போனாங்க.
குழந்தை அப்படி தூங்கிருக்கான். குழந்தை பெற்றவா ரொம்ப என்ன தூங்கக்கூடாது. குழந்தைய பாதுகாக்கும். தூக்கி குளிக்காம அவனால அப்படி தூங்கி குழந்தை மேலேயே படுத்து தூங்கி குழந்தை செத்து. சும்சோன் தூங்கினதுனால அவன் தலைமுடியெல்லாம் வெட்டி கொட்டை போட்டு அவன் கண்களை தோண்டி அசாப்பட்டவங்க இளைஞராங்க வழங்குகிற போட்டு எடுத்து போறான். தூக்கத்தினால் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? இரவிலும் தூங்காமல் ஆடுகளை எல்லாம் கவனமாய் பார்த்தேன். பசுமா இவ்விதமாய் பாடுபட்டேன். இரவிலும் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. வெள்ளமான வெயில், வெள்ளமான குளிர், அதுலயும் என்னை பட்சித்தது. செத்து போற அளவுக்கு அதை வாட்டி வதச்சுது. ஆனாலும் அதையெல்லாம் தாக்கி அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து உங்களுடைய ஆட்டை பத்திரமாய் பாதுகாத்தேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன இரவிலும் இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 14 வருஷம் 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் போட்டுட்டான். சரி, 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் மீதி 6 வருஷம் மந்தைகளை மீட்க சம்பளத்துக்கு இருக்கான். உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாற்றினான். நம்ம ஊர்ல நம்ம முதலாளி தான் பரவாயில்ல, வருஷத்துல 10 தடவை தான் 6 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன சம்பளத்தை கொஞ்சம் கூடுவாங்க. குறைக்க மாட்டாங்க. லாபம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 10 முறை 6 வருஷத்துல 10 முறை எடுத்துருக்காங்க சம்பளத்தை மாற்றி 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 சொல்லி என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை தேவனின் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். சிறுமையை பார்த்து, என்னுடைய பிரயாசத்தை பார்த்து, என்னுடைய உழைப்பை பார்த்து என்னை கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறது. அதனால கர்த்தர் பார்க்கிறாங்கிற பயத்தோடு நம்ம வேலை செய்யணும். 20 கர்த்தர் பார்க்கிறாங்கிற பயம் இருந்தாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்படி நம்ம போல உண்மையாய் நம்ம உழைத்தோம் சொன்னா, கடினமாய் உழைத்தோம் சொன்னா, உழைத்தோம் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் பொருளாதாரத்தில் செழிப்பாய் உயர்வோம். 4வது வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 24:27 திட்டமிட்டு செலவு செய்தால் செல்வம் பெருகும். திட்டமிட்டு செலவு செய்யணும். திட்டமிட வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை என்ன செய்? கட்டு. வெளியில் உன் வேலை என்ன செய்ய? எத்தனைப்படுத்து. வயலில் அதை ஒழுங்கா பின்பு உன் வீட்டை என்ன சொன்னா வேலைகளை உற்சாகமாக செய்து வயலில் அதை ஒழுங்கா வயல்னா வீட்டுல வந்து வாங்கின சம்பளத்தை என்ன செய்யணும்? கணக்குவா. வாங்கின சம்பளத்தை கணக்குவா. அப்பதான் நம்ம வீடு கட்டப்படும், இந்த குடும்பம் கட்டப்படும், இந்த பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும். அதுக்காக என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை முன்னேறுவதற்கு வருமானத்திற்குள் செலவு பண்ணணும். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைவியோடு கூட உட்கார்ந்து வாங்கி வருகிற சம்பளத்தை 2 பேர் வேலை செய்யணும். அதை என்ன செய்யணும்?
எவ்வளவு பார்த்து உட்கார்ந்து செலவை திட்டமிடல் வயலில் அதை ஒழுங்காக்கி திரும்ப வேட்டை நாம் வாங்கிட்டு வர்ற பணத்தை என்ன செய்யலாம், வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒழுங்குபடுத்தி எவ்வளவு வந்து சொல்லி கணக்கு பார்த்து நம்ம அதை திட்டமிட்டு செலவு செய்யலாம், வீட்டை கட்டலாம் சொல்லி பெரும்பாலானவர்கள் வாழ்க்கை துணையோடு உட்கார்ந்து வரவு செலவை திட்டமிட சும்மா காணிக்கைகளை கட்டுறதே முதலாக எடுத்து வைக்கும். மரபு செலவு நம்முடைய உணவு, உடை, படிப்பு, போக்குவரத்து செலவுகள், நம்முடைய பொழுதுபோக்கு காரியங்கள், இவைகளெல்லாம் அந்த வருமானத்துக்குள்ளேயே நம்ம செலவு பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நீதி கொஞ்சம் சேர்க்கையிலும் அனர்த்தியமாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்லிட்டு கூட வாங்கி கத்த தவிர வருமானத்தை கத்தோடைய கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்து வாங்கி நீங்கள் அதை மனரத்தியமாய் என்ன செய்யலாம், செலவு பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழி 15:15 நாம் பார்க்கிறோம். மனரம்யமோ நித்திய மனரம்யம் எப்படிப்பட்டது? நித்திய வருது. ஆகவே அதனால பணத்தை சேமிக்கணும் நம்ம பணத்துக்கு அடிமையாயிடலாம். அதுக்காக ஆராதனை விட்டுட்டு போய் நம்ம சம்பாதிக்க போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கத்துரையலாம், ஞாயிற்றுக்கிழமை கத்துரை லீவு போட்டு நல்லா கத்துரை தேடி நல்லா சமாதானமாய் அந்த நாட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த 6 நாட்கள் வேலையை கத்துரை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஒரு நாள் லீவு போட்டுரும், நாள் வேலை செய்யக்கூடாது. பரிசுத்தவான்கள் அப்படிதான் இருந்தாங்க. இருந்ததுனால கத்துறவங்க ஆசீர்வதித்தான். பணத்துக்கு அடிமையாக கூடாது. எதிர்காலத்துக்காக 5வது எதிர்காலத்துக்காக நாம் சேமிக்க வேண்டும். சேமித்தால் பொருளாதாரத்தை நாம் பெறுகலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் வாசியுங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாததும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அற்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பினிடத்தில் போய் என்ன செய்ய? ஞானத்தை கற்றுக்கொள். ஞானமுள்ளவன் எறும்பை போல என்ன செய்கிறான்? சேமித்து வைக்கிறான் என்று சொல்லப்படுது. ஞானமுள்ளவனாக இருக்கிறான். தேவன் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், புத்தியை கொடுத்திருக்கிறான். ஞானமுள்ளவனாய் நாம் எறும்பை போல சேர்த்து வைக்கிற நல்ல சுவாபமுள்ளவனாய் காணப்படும். மூடர்களாக இருக்கக்கூடாது. மூடர் அதையெல்லாம் செலவழித்து கொடுக்கிறார். நீதிமொழி 21:20 வாசிங்க. நீதிமொழி 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. அந்த மூடன் என்ன செய்யலாம்? ஆமா, ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் வேண்டிய திரவியங்கள் இருக்கு, எண்ணெய் இருக்கு, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. செலவு பண்ணி போட்டான், எல்லாத்தையும் செலவு பண்ணி சேர்த்து வைக்க மாட்டான். கட்டகுமாரன் போல எல்லாத்தையும் என்ன செய்யறான்? சாப்பாடு சொத்துக்களாக அழித்த மாதிரி எல்லாத்தையும் அழித்து போட்டான். ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் எதுவுமே போல சேமிக்கிறா எங்களை கூட நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே,
இந்த வழியமாக இந்த செய்திகளை ஆசீர்வதித்தேன், ஆராதனை ஆசீர்வதித்தேன், சங்கீத ஆசீர்வதித்தேன், புதுவை ஆசீர்வதி ஆண்டவரை தொடர்ந்து பிள்ளைகளோடு பேச இடைப்படும் ஆசை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதா ஒரே நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வது காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்பட ஒரு மனமாய் ஆராதிக்க உதவி செய்வது அல்ல. இந்த கொரோனா நோயினால கஷ்டப்படுற பிள்ளைகளை விடுதலை கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை, இந்தியாவுக்கு ஒரு விடுதலை, உலக நாடுகளுக்கு ஒரு விடுதலை. கொரோனா நோய்கள் முற்றிலும் விலகுவதா, கொரோனா வைரஸ் அணிவதா, அற்புதங்களை செய்தலாம். கணக்கிலே எங்களை ஒப்புக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்வதற்காக விசுவாச மக்களாக இருக்கிற எங்களை சொல்ல பார்த்தா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் என்று மாறாமலோடு இவர்கள் ஆகியோருக்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Hallelujah.